ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேது வந்துட்டு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அவர்னால அந்த வெற்றியை ஏற்றுக்க முடியல. ஏன்னா 50,000 ஓட்டு வித்தியாசத்துலையாவது நான் உன்னை ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் வெறும் 400 ஓட்டு வித்தியாசத்தில் தான் தமிழ்ச்செல்வி ஜெயிச்சிருக்காரு. அதனால அவர்னால முழுசாக சந்தோஷப்பட முடியல. ஆனால் அவங்க வீட்டில் எல்லாருக்குமே சந்தோஷம், சேது ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கிளம்புறப்ப தமிழ்ச்செல்வி கிட்ட பேசுறாரு. நீ வந்து சாரின்னு சொல்லி என் காலில் விழுந்தேன்னா உன்னை மன்னிக்கலாம்னு நினச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நான் எதுக்கு உங்ககிட்ட வந்து சாரி கேட்கணும், அப்படி ஒன்றும் நான் பெரிய தப்பு எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. உனக்கு திமிரே அடங்காதிரி அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோடனே சேது நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஆரத்தி எல்லாம் கரைச்சி எடுக்கிறாங்க. நானே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் 50,000 ஓட்டாவது வாங்கியிருக்கணும்னு நினச்சேன், வித்தியாசம் வந்திருக்கணும்னு நினச்சேன். ஆனால் வெறும் 400 ஓட்டு வித்தியாசத்தில் தான் நான் ஜெயிச்சிருக்கேன். இதை கொண்டாடுற மனநிலையிலே நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா ஈஸ்வரி வந்துட்டு என்ன கேட்குறாங்க, ஏன் சேது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த தமிழ்ச்செல்வி ஏதாவது பேசினாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சேது சொல்கிறாரு, நான் எதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறா, அவ்வளோ திமிரு அவளுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம பேசாமல் இருக்கணும் சேது, பேசாமல் நீ அவளை முதல் அப்ளை பண்ண மாதிரியே டைவர்ஸ் பண்ணிவிட்டு வேற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சொல்கிறாங்க. என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் கேட்குறாரு. இப்போ என்ன நான் தப்பாக பேசிட்டேன், அவள் தான் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது, இவ்வளோ தூரம் எல்லாமே நம்மளை எதிர்த்து எதிர்த்து செய்கிறா, அப்புறம் எதுக்கு அவளை வந்து திருப்பி நம்ம இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறோமா, இல்லைல்ல, இந்த எத்தனை பொண்ணுங்க இருக்குது, ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தா பரவாயில்ல, இந்த ஐஸ்வர்யா கூட மாமா மாமான்னு உயிரே விட்டுட்டு இருக்கா, பேசாமல் அவளை கூட நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவளும் ஐஸ்வர்யாவும் பக்கத்தில் நிற்கிறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு நீ கல்யாணம் பண்ணிக்குவியடி சேதுவை அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பெரிய ஷாக்கு. ஆனால் வந்துட்டு இப்படி ஒரு பொண்ணு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வீட்டில் பிளான் பண்ணி சொல்லி வைக்கிறாங்க ஈஸ்வரி. இதுக்கு அப்புறமா வந்துட்டு தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் வருது. அவங்க அப்பா வந்து வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து ஈஸ்வரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் பிரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் சேது வந்து இந்த மாதிரி நல்லா இந்த போஸ்ட்டில் போய் உட்காரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஆனால் பழைய தூக்கி தமிழ்ச்செல்வி மேலே போடுறதுக்காக, அதாவது நீ ஜெயிச்சதை தாங்க முடியாமல் அவள் தான் இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கா, அவன் மேலே பழி விடுகிறதுக்காக இப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சேதுவை ஏற்றி விட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு சேது வந்துட்டு தமிழ்ச்செல்வி மேலே எச்சா கோவப்படுவார். அண்ட் தமிழ்ச்செல்வி வந்துட்டு இவர் தான் வேணும்னே பிளான் பண்ணி இப்படி ஏதோ பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களும் சேது மேலே கோவப்படுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஈஸ்வரி இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோவில் ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.